இப்போதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அட்லி அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் பழைய அவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா அரவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பஷீர் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி, அப்புறம் அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் இருக்கு. அதெல்லாம் வாசம் ரொம்ப லேட் ஆயிருக்கேன். அந்த அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை சொல்லிட்டு நேரே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், மாரிமுத்து அண்ணன் கவிஞர் மாரிமுத்து அவர்கள், நான் வந்து மாரிமுத்து அண்ணன் தான் கூட இருக்கேன். அவர் கவிஞர் அப்படின்னு சொல்லி இப்போதான் கவிஞர் ரூபப்படுத்திருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா அண்ணனை தெரியும். சும்மா கதெல்லாம் விடாதியா, அவரு இப்பதான் 2 வருஷமா தான் கவிதை எழுதியிருக்கேன், நீனா 25 வருஷமா தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, நான் வந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்து முதல்ல லேண்டான இடம் வந்து கோயம்பேடு தான். கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள தான் லேண்ட் ஆனேன். அங்கே காய்கறி வியாபாரங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே எம்எம்டிக்குள்ளேயே அந்த ஏரியாலே வியாபாரங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் அப்போ எனக்கு அறிமுகமானவர்கள் தான் மாரிமுத்தனை மட்டுமல்ல, மாரிமுத்தனுடைய ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல பழக்கம். அவருடைய குழந்தைகள்லாம் ரொம்ப குட்டி குழந்தைகள், எல்லாம் வேகமாக ஓடி வருவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கேரட்டு தக்காளி எடுத்து கொடுப்பேன். அப்படி பழகிய அந்த காலகட்டத்திலிருந்தே மாரிமுத்தனை வந்து அது பழகிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவர் வந்து இவர் வந்து இப்போ ரோட்டில் காய்கறி இருந்தானே பார்க்காரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலலாம் அவர் பார்க்க மாட்டாரு. அப்போவே என்கிட்ட ஆனால் இந்த ஊர் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்பாரு. அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே வளர்ந்து 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 காலப்போக்கில் நானும் ஒரு நடிகராக மாறும்போதும், அப்புறம் அண்ணன் அதே எம்எம்டியில் தான் திருமண அந்த பத்திரிகைகள் அந்த கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்தே எங்களுடைய நட்புகள் தொடர்ந்து கடைசியாக அண்ணன் திடீர்னு ஒரு நாள் வந்தார். அண்ணே, நான் கவிதைகள்லாம் இப்போ நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறேன், நிறைய சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறேன், உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்கள் நடிக்கிற ஒரு பாடலுக்கு நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னாப்புல. அப்போ என்ன தலைவா இது எப்போ நடந்தது இந்த இது, நான் எப்போ பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, டைரக்டர் இனிமே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த படத்தோட பேர் சொல்லுங்களேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என்றாலே வந்து நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவரோட அந்த சிரிச்ச முகம் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சிரிக்கிறாரு, ஏன்னா கொஞ்சம் பேக்கப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுருக்காரு. இன்னைக்கு வந்து அவருக்கு பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சவனும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் அதிகம் மாரிமுத்தண்ணனுக்கு. ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்கள் உருவாகிற காலத்துல இருந்தே வந்து நான் அவரோட உடன் இருந்தேன். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து அவரு கவனிக்காம விட மாட்டார். ஒரு சின்ன விஷயம் எது நடந்தாலும் சரி, அது வந்து இப்ப என்ன அது பார்க்கலாமா, அது என்னன்னு தெரியலையே, அந்த ஒரு கொஞ்சம் இதா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒண்ணுல இருந்து இப்ப இந்த டிசைன்ல இருந்து ஒரு போஸ்டர்ல இருந்து ஒண்ணுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி தான் இன்றைக்கு இந்த மாபெரும் வெற்றியாக இங்கே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மாரிமுத்து என்றாலே மக்கள் கவிஞர் மாரிமுத்து என்று சொல்லும் போது நாம் இன்னொன்னையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். அதாவது மனிதநேயம் மிக்க மக்கள் கவிஞர் மாரிமுத்து. இவருக்கு ரொம்ப மனிதநேயம் ஜாஸ்தி. ஏன்னா யார் ஒருத்தருக்கா இருந்தாலும் யாருன்னு பார்க்காம உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர். அவர்கிட்ட அதை பத்தி கேட்கும் போது சொன்னாரு, நானே அப்படிதான் வந்தேன் அப்படின்னாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கவிஞர் அவர்களின் இன்னொரு சிறப்பு, அதாவது தொண்டரடி பொடியாழ்வார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எப்படின்னா, தொண்டருக்கும் தொண்டர், தொண்டு செய்பவர்களுக்கு நான் தொண்டரா இருப்பேன் அப்படின்வாரு. அது மாதிரி இவரு தமிழ் இலக்கியத்தை மட்டும் நேசிப்பவர் அல்ல, தமிழ் இலக்கியவாதிகளை மிகவும் நேசிப்பவர். தன்னுடைய இந்த புத்தகம் வெளியிடும் போது அது முத்துலிங்கம் ஐயா தலைமையில தான் நடக்கணும், எனக்கு ஐயாவை பிடிக்கும், அவங்கள கூப்பிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்வேன்னு சொல்லி முத்துலிங்கம் ஐயாவை போய் நாங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைச்சோம். எதற்காக சொல்கிறேன்னா, தமிழ் கவிஞர்களையும்
தமிழை நேசிப்பவர்களையும் இவர் வந்து தமிழுக்கு ஈக்குவலா வந்து நேசிப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவர் நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். ஒருத்தர் கவிஞனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. ஏன்னா அவரு எப்ப பார்த்தாலும் உட்காந்து மோட்டோலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை வச்சு என்னமோ கிறுக்கிட்டு இருக்காரு, இப்படிதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு அமைந்த இவருக்கு அமைந்த மனைவியார், அதாவது எங்க அண்ணி, அவங்க வந்து அற்புதமான ஒரு மங்கை. அதனாலதான் மங்கையருக்கு அரசி. அவங்க அவங்க பேரே அமைஞ்சிருக்கு பாருங்க, மங்கையருக்கு அரசி அவர்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதியார் படத்துல ஒரு காட்சி வரும். நான் அந்த காட்சியை ரொம்ப நேசிச்சு அந்த இயக்குனர் ஞானராஜசேகரன் ஐயா அவர்கள்ட்ட கூட சொன்னேன், எனக்கு அந்த படத்துல அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. பாரதியார் உட்காந்துருப்பாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா கண்ணம்மா தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து என்ன அப்படின்னுவாரு. இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதற்கு அப்படின்னுவாரு. ஏன்னா அவர் பாட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. குறுக்க வந்து ரொம்ப நல்லா பேசுன அன்பு மகளே, உன்னை வாழ்த்துக்கிறேன். உண்மையில ரொம்ப அருமையான ஒரு அரங்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு நன்றி, கைதட்டினார். பாசக்கொடி, நேசக்கொடி, சத்யா வேறப்பா. பாசக்கொடி, நேசக்கொடி, போற்றும் கொடி, வெல்லும் கொடி, வெற்றி கொடி, வீரக்கொடி, இந்த ஊடாங்கொடி. அப்பா சொல்லிட்டு இருந்தேன், முத்துலிங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்தாங்க, நண்பர் பாட்டழகன் பக்கத்துல உட்காந்து, என் தம்பி வைரமுனி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. சொன்னேன், மிகச்சிறந்த பாடலாசிரியரை விட சிறப்பாக எழுதியிருக்கிறார் 3 பாடல்கள். அதுல நான் உங்களை எங்க பாராட்டுறேன்னா, இமான் அன்னைக்கு சொன்னாப்புல இந்த மும்மதங்களையும் கொண்டுட்டு வந்து எழுதுறீங்களே, தாத்தா வருவார். மும்மதங்களை கொண்டுட்டு வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்தி வேணும், ஒரு நல்ல மன நெறி வேணும், அறிவு வேணும். அல்லா பாடல் பிரமாதமா எழுதியிருக்கீங்க. என்னன்னா ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஏசப்பா பாடலையும் மிக சிறப்பாக பாடியிருக்கீங்க. ஒரு பொருள மதங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், மனிதர்கள் பார்க்க முடியாது. அவனவன் தன் மதத்தை தான் பார்ப்பானை ஒழிய அதை மும்மதத்தையும் பார்க்கின்ற சம்மதத்தை சொன்னதால் உங்களை எம்மதமும் வாழ்க்கை. ஒரு கவிஞன் வாழை மரத்தை பார்க்கறான். வாழை மரத்தை பார்த்தா அவன் என்ன பார்க்கறான்? திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள் எழுதுறான். என்னது? திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள். இந்து மதம். திருக்கோயில் கும்பம் தான் வாழை பூக்கள், தேவமகன் சிலுவைதான் வாழையின் தோற்றம். குர்ஆன் இஸ்லாம் பச்சைதான் வாழையின் தோற்றம். குலம் என்றால் ஓர் குலம்தான் என்று சொல்லும் வாழை மரம். ஆகவேதான் அறிவாளால் அதை வெட்டுகின்றார், அடியோடு பிடுங்கி கட்டுகின்றார் கவிஞர். அந்த கவிஞர் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க கவிஞர். விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டு வர வேண்டும். அப்படியே பிள்ளைக்கு வச்சுட்டீங்கன்னு. விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். இதான் இவருடைய கவித்துவத்தின் நோக்கம். ஆனால் இந்த படைப்புகள் இசையமைப்பாளர் கொண்டாடப்பட இருக்கிறார் மோகன். நல்ல கை தட்டுங்க. எவ்வளவு பாருங்க, இந்த அரங்கமே ஒரு புகழ்பெற்ற அரங்கம். அருமையா இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இந்த பாடல் வெற்றி அடைப்பது. நான் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர், பேராசிரியர். என்ன சொன்னாலும் நடக்கும். ஒண்ணு சொன்னேன், அது நடந்துருச்சு. இப்போ அவர் மாதிரி இருக்குது, அப்படிதான் அது மாதிரி போகுது. அவருக்கு யாரோ ஒருத்தர் புரிஞ்சிருச்சு. இந்த ஊனாங்குடி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற பெருமக்களே, எனக்கு முன்பு
சிறப்பான முறையிலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற ஊமை விழிகள் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களே, தொழிலதிபர் சீனிவாசன் அவர்களே, விமான அண்ணாச்சி அவர்களே, பேராசிரியர் கருணாநிதி என்ற சொர்க்கோ அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எழுதிய பாடலும் அதற்கு அமைக்கப்பட்ட இசையும் மிகச் சிறப்பாக இருந்தது. மாரிமுத்து அவர்கள் மிக மிக நன்றியுள்ள மனிதர். அந்த நன்றியை காட்டக்கூடிய வகையிலே தான் தனக்கு சோறு போட்டு ஆதரித்த சத்யநாராயணன் அவர் கூப்பிட்டு பாராட்டினார்ல. இந்த நன்றி உணர்வு தான் வேணும். அந்த நன்றி உணர்வு இன்றைக்கு அரசியலே இல்லை, இலக்கியத்திலே இல்லை. எம்ஜிஆருக்கு நன்றி உள்ளவர்களையும் உண்மை உள்ளவர்களையும் தான் அவருக்கு பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் பொறுப்பெல்லாம் கொடுத்தார். இங்கே கருணாநிதியை பற்றி சொல்லணும். அவர் பேராசிரியர் மட்டுமல்ல, ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு பட்டப்படிப்பு படிக்க வைத்து தன்னுடைய மேற்பார்வையிலே அவரை பிஹெச்டி பட்டம் வாங்கிய ஒரு பட்டதாரியாக ஆக்கியவர். இந்தியாவிலே ஒரு ஆட்டோ டிரைவரை பிஹெச்டி பட்டம் பெற்ற பட்டதாரியாக மாற்றிய ஒரே பேராசிரியர் நம்ம இரா கருணாநிதி தான். சொர்க்கம். அங்கே எல்லாரும் சொன்னாங்க, சினிமாவிலும் அரசியலிலும் என்னை சேர்ந்தார் போர் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான். அவர் படத்திற்கு எழுதுவதற்கு முன்பே வேறு சில நடிகர்கள் படங்களில் எழுதியிருக்கிறேன் என்றாலும் அவர் பாடுகின்ற பாட்டுக்கு முதல் வரி எழுதிய பிறகுதான் என் முகவரியே பலருக்கு தெரிந்தது. எடுத்துக்காட்டுக்கு எதே ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இன்று போல் என்று வாழ்க என்ற ஒரு படம். அது அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அப்படின்னு கை கையில் தான் வரும். நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். இன்னைக்கு வேறொரு கைக்கு அது பிரச்சார போட்டு ஆகிப்போச்சு. ஆனால் நான் சொல்றதுல இருந்தாலும் 1977 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் நடந்த அந்த பொதுத் தேர்தலுக்கு இந்த 2 பாட்டையும் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். இப்போது இருப்பது போல சிடி, கேசட்டு, இன்னொன்று சொல்லுவாங்க பென்ட்ரைவ், அதெல்லாம் இல்லாத காலம். எந்த பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கிருந்து இசைத்தொட்டாக இங்கே வெளிவந்த ஒருபாடு தான் வானொலியில் ஒளிபரப்புவார்கள், பொதுக்கூட்ட மேடையில் ஒளிபரப்பப்படும். அதற்கான வசதி இங்கே இல்லை. அதனால் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தொட்டாக வெளிவரச்சது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்ங்கிற பத்திரிகை இந்த 2 பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு, இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. டைரக்டர் கே சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்தால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள், மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பொதுமக்களும் அவர் மீது